பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாமெல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறை நம்பிக்கையாளர்களே என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமானால் இறை நம்பிக்கைதான் அதற்கு துணை செய்யும், அது சரியாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதையும், நம்முடைய சமுதாயத்திலே இறை நம்பிக்கை இருப்பதாக சொல்லிக்கொண்டு அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செயல்களையும் நீங்கள் எடுத்து விளக்க வேண்டும், இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பிலே நாம் செல்லவிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில், தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் என்ற பெயரிலே பலவிதமான கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சாராரும் தாங்கள் கடைபிடிப்பதுதான் சரியான மார்க்கம் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் அக்கொள்கை என்னவென்று, உங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கை என்ன என்று கேட்டீர்களேயானால் எல்லோரும் ஒரே பதிலைத்தான் சொல்வார்கள். இப்ப ஒரு சகோதரர் இஸ்லாத்தை இங்கே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை அவர் புரிந்து நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் அவரை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எந்த ஒரு இயக்கத்தில் கொண்டு போய் நீங்கள் இஸ்லாத்தில் சேர சொன்னாலும் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு இஸ்லாத்தை சேர்வதற்காக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ, எதை சொன்னால் அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விடுகிறார் என்று நினைக்கிறோமோ, இதைத்தான் ஷாபி மதுஹபிலையும் சொல்வார்கள், ஹனபி மதுஹபிலும் சொல்வார்கள், வேற மதுஹப் இங்கே இல்லை இருந்தால் அவர்களும் சொல்வார்கள், தப்லீக்ல சொல்வார்கள், ஜமாத் இஸ்லாமியில சொல்வார்கள், பல இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இருக்கிறத அவங்கள்ட்ட கேட்டா கூட இதைத்தான் சொல்வார்கள். அப்போ ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதை நம்ப வேண்டுமோ அந்த விஷயத்தில் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்குமே இதேதான் கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். இதுதான் எங்கள் அனைவருக்குமே அடிப்படை கொள்கை என்று நம்ம எல்லோருமே சொல்கிறோம். அப்ப எல்லோருக்குமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹு என்பதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதும் தான் அடிப்படை கொள்கையாக இருந்தால் ஏன் நமக்கிடையில் விவகாரம், நமக்கிடையில ஏன் சண்டை, நமக்கிடையில எதனால் கருத்து வேறுபாடு? கொள்கை ஒன்னாக இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடுக்கு வழி இருக்கக்கூடாது. அப்ப எதனால் இப்படி நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை வாயளவில் சொல்லுகிற அளவுக்கு மனசளவில் ஏற்கவில்லை. இங்கேதான் கருத்து வேறுபாடு வருகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் இந்த ஜமாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து இயக்கங்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழுமையாக நீங்கள் நம்புங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புங்கள். அப்படி நம்பாவிட்டால் அது சரியான இஸ்லாம் இல்லை என்று நாம சொல்லுகிறோம். இந்த விஷயத்தில் அவர்கள் மறுக்கிற காரணத்தினால்தான் முழுமையா நம்ப மாட்டோம், ஒரு அளவுக்கு தான் நம்புவோம், பாதியத்தான் நம்புவோம், சில விஷயத்துக்கு தான் நம்புவோம் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை கூறு போட்டிருக்கிற காரணத்தினாலதான் அவங்களுக்கு நம்மளுக்கு மத்தியிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வருகிறது. இப்ப நம்புறதா இருந்தா எப்படி? நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒருவனுக்கு தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? தாயை கவனிக்க மாட்டேன் என்கிறான், தந்தையை கவனிக்க மாட்டேன் என்கிறான். தாய் தந்தையர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட மறுக்கிறான். அவங்கள தள்ளாத வயசுல அவங்களுக்கு செய்யற கடமைகளை எல்லாம் செய்வதற்கு மறுக்கிறான். மறுத்து விட்டு யாரா உன்னுடைய தாய் தந்தை கேட்டா இவங்க தான் சொல்றான். இப்ப இவன் தாய் தந்தை ஏத்துக்கொண்டான்னு சொல்ல இயலுமா?
உன் தாய் தந்தை யார் என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் கேட்டா எங்க பாப்பா பேர் இதுதான் சொல்றான், எங்க அம்மா பேர் இதுதான் என்று சொல்றான். அம்மாவை அம்மாவா நடத்தினானா, தந்தையை தந்தையா நடத்தினானா என்றால் இல்ல. அப்ப நான் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேனே என்று சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிராக வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை அதுக்கு நேர் மாத்தமாக இருக்கிறது. இதுதான் வேறுபாடு. ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். ஒரு கணவன் என்ன செய்கிறான், நீதான் என் மனைவி என்று சொல்கிறான், மேடை போட்டு பேசுகிறான், ஊரறிய சொல்லிக் கொண்டே இருக்கிறான், இவதான் என் பொண்டாட்டிக்கிறான், சோறு கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், இன்னும் கொஞ்சம் மேல போய் பப்பாட்டி வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்கிறான். இவன் மனைவி ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியுமா? பேரளவுக்கு ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியுமே தவிர மனைவியை மனைவியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனைவியை மனைவியாக நடத்தவில்லை என்று நம்ம சொல்லுவோம். உலகமெல்லாம் சேர்ந்து திட்டுவோம். ஏண்டா மனைவி என்று ஒருத்தி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு செய்யற கடமை ஏன் செய்யல கேட்போமா இல்லையா? ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு மனைவி இருக்கிறா, இவர் தான் என் கணவன் கேட்கும் பொழுது சொல்கிறாள். ஆனா கணவனுடைய எந்த சொல்லையும் கேட்கறது கிடையாது. கணவனுக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள வர வச்சு பேசிக் கொண்டிருப்பது, மற்ற ஆட்களோட போய் பழகி கொண்டிருப்பது, ஊர் சுத்துவது, இதை செய்கிறாள். உன் புருஷன் யார் மாட்டா இவர் தாங்கிறான். இன்னொருத்தன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு உன் புருஷன் யாரு, இவர் தான் புருஷன், புருஷனை ஏத்துக்கிட்டால் ஆயிடுவாளா? புருஷனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். தாயை தந்தையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தாயாக தந்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வாயால ஏற்றுக்கொள்வதால் மாத்திரம் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று நம்ம சொல்லவே மாட்டோம், ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இந்த பொம்பளைய கணவனை ஏற்றுக்கொண்ட பொம்பளை யாராவது சொல்லுவாங்களா? இந்த ஆம்பளை பொண்டாட்டியை ஏற்றுக்கொண்ட ஆம்பளை யாராவது உலகத்தில் சொல்லுவாங்களா? இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மாத்திரம் எப்படி நடக்கிறோம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது என்ன பெரிய வியாக்கியானமா செய்யணும்? அல்லாஹ்வை தவிர ஒருத்தரை வணங்கக்கூடாது தான் அர்த்தம். நாங்கள் வணங்குவதாக இருந்தால், வழிபாடு நடத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு தான் செய்வோம், வேற யாருக்கும் செய்ய மாட்டோம். ரெண்டு மெசேஜ் அதுல இருக்குது. ஒன்னு அல்லாஹ் வணங்குவோம், ரெண்டாவது வேற யாரும் வணங்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்காமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சாதான் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தமாகும். எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் வணங்குறார்கள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறான். எப்படி நீ வணங்குன? தொழுகை எங்கடா, நோன்பு எங்கடா, ஹஜ்ஜி எங்கடா, ஜக்காத் எங்கடா, இன்னும் எவ்வளவோ வணக்கங்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எங்க? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமே. அப்ப லா இலாஹ அல்லாஹ்வை நம்புறான். எப்படி நம்புறான்? அல்லாஹ்வை நான் சொன்ன உதாரணத்திலே உள்ள பிள்ளைகள் தந்தையை நம்புவது போல, அந்த மனைவிமார்கள் கணவனை நம்புவது போல, இந்த கணவன்மார்கள் மனைவியை நம்புவது போல அல்லாஹ்வை நம்புறானே தவிர வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி வணங்காமல் இருந்தானேயானால் அவன் அந்த நம்பிக்கையில் என்ன செய்கிறான்? தவறு இழைக்கிறான், பொய் சொல்லுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ளத்துக்குள்ள இல்ல, நாக்குல தான் இருக்குது. உள்ளத்துல இருந்தா அதனுடைய ரிசல்ட் வரும்லங்க. ஒரு பொருள் ஆழமா உள்ளத்துல பதியுமையானால், ஒரு நிலத்தடியில மண்ணுக்கு இடையில ஒரு விதையை நீங்கள் புதைத்து தண்ணீர் ஊற்றினீர்களே ஆனால் அது வளருமா இல்லையா? வளர்ந்து அதுக்கேற்ற கனிகளை தருமா இல்லையா? அப்ப உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ள போய்விட்டது என்று சொன்னால் ஒரு மரம் வளரணும், அந்த மரம் வளர்ந்து நிறைய அதனுடைய கனிகளை தர வேணும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான், மசலு கலிமத்தின் தையிபத்தின் ஷஜரத்தின் தையிபா. நல்ல கொள்கைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரம். அல்லாஹ்வே நல்ல கொள்கைக்கு என்ன உதாரணம் சொல்றான்? வாயினால சொல்லி ஏமாத்த நினைக்காத. நல்ல கொள்கையை நான் உதாரணம் காட்டுகிறேன். ஒரு நல்ல மரம், நல்ல மரம் என்ன செய்யும்? அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரவுஹா ஃபிஸ்ஸமா. அதனுடைய வேர்பாகம் அடிபாகம் ஆழமாக பதிந்திருக்கும், அதனுடைய மேற்பரப்புகளோ வானலாக உயர்ந்திருக்கும். தூத்தி உக்குலஹா குல்லஹீனின், எல்லா நேரங்களிலும் அதிலிருந்து கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்ல மரமாக இருக்குமே ஆனால் நல்ல வேர் பிடித்து உள்ள உட்கார்ந்து இருக்க வேண்டும்.
அது வளர்ந்து பெரிதாக வானலாக வளர்ந்திருக்க வேண்டும். அதுல கிடைக்க வேண்டிய கனிகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். இப்படித்தான் நல்ல கொள்கைக்கு உதாரணம். அல்லாஹ் சொல்லி காட்டுற நல்ல கொள்கைன்னா நாக்குனால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே நல்ல கொள்கை இல்ல, அதை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் இல்லை. நல்ல கொள்கை என்று நீ மனசுல ஏற்றுக்கொண்டால் அது ஆழமாக வேர் பிடிக்கணும், பிறகு வானலாக உயர்ந்து வளரணும். அதிலிருந்து கனிகள் என்ன செய்யணும், மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில வெளியே தெரியும் வகையில நிறைய கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன கனி கிடைக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டவனுடைய வாழ்க்கையில என்ன கனி கிடைக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, வணக்கமும் இல்ல. என்ன கனி கிடைக்கிறது? தண்ணி அடிக்கிறான், இதுதான் கனி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ளத்தில் பதிந்திருந்தால் அதிலிருந்து தண்ணி அடிக்கக்கூடிய, போதையில ஆளக்கூடிய, புகை பிடிக்கக்கூடிய, வரதட்சணை வாங்கக்கூடிய, வட்டி வாங்கக்கூடிய, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய இதெல்லாம் உற்பத்தி ஆகுமா? நல்ல மரத்தில் வந்து கெட்ட கனிகள் வந்து காய்க்குமா? அப்ப நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வந்து வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று வாய் சொல்கிறது. ஏமாத்தாதீர்கள். அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்ப்பவனாக இருக்கிறான். உலகத்துக்கு வாய் போதும். உலகத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் வாயினாலதான் கேட்பான். நம்ம பொய் சொல்றோமா அவனுக்கு தெரியாது, பொய் சாட்சியா நிஜா தெரியாது, இவன் தான் கொலை செஞ்சான் நாங்க பார்த்தோம் அப்படின்னா ஏத்துக்கிடுவான். இது மனுஷன். அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? அல்லாஹ் வந்து வெறுமனே நாவால் வர்ற வார்த்தையை வைத்து தீர்ப்பளிக்க கூடியவனா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதினீங்க, காப்பி அடிச்சா கூட பாஸ் போட்டு விட்டுருவான் கண்டுபிடிக்கலன்னா. நீ படிச்சியா, நீ நிஜமா நீ தான் எழுதுனியா, அடுத்தவனுக்கு காப்பியா பிட்டடிச்சியா இவனுக்கு தெரியாது, படிச்சவனுக்கு. அப்ப உள்ளத்தையும் பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல அனைவரும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மனிதர்களை ஏமாற்றுவது போல அல்லாஹ்வை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம தான் முஸ்லிம் லிஸ்ட்ல வந்து விட்டோமே, முஸ்லிம் ஜமாத்தில் சேர்ந்து விட்டோமே, முஸ்லிம்களுடைய பட்டியலில் இடம் பெற்று விட்டோமே, பெயரும் முஸ்லிமாக இருக்கிறது. இதை பார்த்து மனுஷன் ஏமாறுற மாதிரி அல்லாஹ் ஏமாறுவானா மறுமையில? வாங்க அப்துல் கார பேர் போங்க உள்ள, ராமசாமி போங்க. அல்லாஹ் இப்படிதான் தீர்ப்பளிக்கிறவனா? அப்ப நம்ம எது அல்லாஹ்வை தப்பா வழங்குறோம் பாருங்களேன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்வதில் வணக்கத்தை நம்ம செய்யற மாதிரி தெரியல. சரி, வேற யாரையும் வணங்காம இருக்கணுமா இல்லையா? அதே அல்லாஹ் வணங்கவும் செய்யணும், அதே ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் வணங்காம கல்ல வணங்குறான், மரத்தை வணங்குறான், செத்து போன ஆட்களை வணங்குறான், உசுரோட உள்ள ஆட்களை வணங்குறான், பெற்றோரை வணங்குறான், புருஷனை வணங்குறான். அப்ப மனிதன் என்று சொல்லிக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்மை போன்ற மனிதர்களை வணங்குகிறார்கள், நம்மை விட தாழ்ந்த செத்தவர்களை வணங்குகிறார்கள், அதை விட தாழ்ந்த கற்களையும் மண்களையும் மரங்களையும் வணங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நீ சொன்னால், வணங்கக்கூடாது என்று சொன்னால் தர்காக்கள் இருக்குமா? அதான சண்டை. உனக்கு எனக்குள்ள சண்டை என்ன? அவுளியாக எங்களுக்கு பங்காளி, அவரு எங்களுக்கு சொத்து தரலையா? ஏதோ விவகாரம் வந்து அவருக்கு தர்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறோமா? நீ யாரை வணங்குறீ, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு எங்களுக்கு எந்த விவகாரம் கிடையாது. எங்க குடும்பத்துக்கு அவர் குடும்பத்துக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அவர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலையும் கிடையாது. எதுக்காக நாங்க வேணாங்கிறோம்? நம்ம என்ன உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்துல சேர்ந்தோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து இஸ்லாத்தில் சேர்ந்தோம். அப்ப அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு நான் யாரை வேண்டாலும் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இறந்து போனவர்களை நீங்கள் வணங்கினால், அல்லது மகான்கள் என்று நீங்களாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை வணங்கினீர்களே, ஆனால் அது தவறா இல்லையா? அதை நம்ம சொல்றோம், அதை வணங்குறவங்க எதிர்க்கிறாங்க. விவகாரம் இதுதான். என்னென்ன மாதிரிலாம் விவகாரம் வருதுன்னு பாருங்க. அல்லாஹ் தவிர யார் எங்களை எதிர்க்கிறா? தர்காவை வழிபடக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள். எதற்கு எதிர்க்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி நடரான்னு சொல்லுவதா இருக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை,
அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நாங்க அவுளியா திட்டோமா? அவர் அவுளியாவா இருந்த எனக்கு என்ன, அவுளியாவா நமக்கு என்னப்பா? நமக்கு அல்லாஹ் வணங்கணும், நம்ம எல்லாரும் அவுளியாவா ஆகணும். அல்லாஹ் வணங்குனியாண்டு அல்லாஹ் கேட்பானே தவிர இந்த செத்து போனால வணங்குனியாண்டு அல்லாஹ் கேட்க மாட்டான். இவர் அவுளியான்னு நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்க மாட்டான். நமக்கு தேவையற்ற ஒரு நம்ம வேலையை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்கிறது. இதை எதிர்க்கிறார்கள் யாரு? இந்த தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் என்ன செய்யறான், இவங்க புது கொள்கை கொண்டு வந்து, இது புது கொள்கையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இது இருக்கிற கொள்கையா? இதை தெரிஞ்சுக்கிற பெரிய ஆராய்ச்சி வேணுமா? வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அப்புறம் வணங்கணுமே, துவா செஞ்ச வணக்கம் தானே, சைதா செஞ்ச வணக்கம் தானே, பிரார்த்தனை செய்தால் வணக்கம், துவா தானங்க வணக்கம். வணக்கத்தில் பெரிய வணக்கம் எது? அத்துவா ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம். அப்ப துவா தான் வணக்கம் என்று இருக்கும் பொழுது செத்து போன ஆட்கள்கிட்ட போய் நீ துவா செஞ்சால், அல்ல உசுரோட இருக்கிற ஒருத்தன் போய் நீ துவா செய்வாயானால் அப்ப நீ அவர் வணங்கிட்டு இருந்தன அர்த்தம். அங்க சஜிதா செய்தால் வணங்கி விட்டு அர்த்தம். கூனி குறுகி கும்பிடு போட்டு நின்றால் வணங்கி விட்டதான அர்த்தம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நிக்கணும். அப்படி அப்ப இதையெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல வரலை என்பதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டா போச்சுன்னா ஏத்துக்கொண்ட மக்கள் நீங்க வந்துட்டாங்க. எதனால இது வெற்றி பெற முடிஞ்சு? நாங்களா ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி நாங்களா மக்கள்கிட்ட சொன்னிட்டு வைங்க, ஒத்து வந்திருப்பானா? நாங்க அந்த 10 பேர் தான் இருந்திருப்போம். எதனால இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் வளர்ந்திருக்கின்ற கொள்கையின்பால் மக்கள் ஏன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்விடமிருந்து வந்ததை எடுத்து சொல்றோம். அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை சொல்றோம். நாங்க ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி இருந்தோம்னு வைங்க, அல்லாஹ் வந்து இருந்த இடம் தெரியாமல் எங்களை அழித்திருப்பான். இந்த தௌஹீத் ஜமாத் இப்படி வளர்ச்சியை தந்தே இருக்க மாட்டான். அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த பேஸை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரியும் விதமாக எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகிறார்களே தவிர புது மார்க்கம் சொன்னதுக்காக யாரும் வந்து விடவில்லை. இது புது மார்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் தர்காங்கிற கான்செப்டுக்கு இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தர்காங்கிற வார்த்தையாச்சு அரபி வார்த்தையா? இஸ்லாத்தில் உள்ளதா இருந்தால் அதனுடைய சொல்லுல அரபிலான இருக்கணும். இஸ்லாத்தில் உள்ளதா இருக்குமே ஆனால் அதுக்குரிய வார்த்தைகள்லாம் எதுல இருக்கணும்? அரபு மொழியில் இருக்கணும். அதான்ங்கிறாங்க, தமிழ்ல பாங்குன்னு சொல்லி கொண்டாலும் அரபியில் அதுக்கு வார்த்தை இருக்கும். இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தொழுகை நோன்பு எல்லாத்துக்கும் அரபியில சொல்லு இருக்கிறது. அரபியில இந்த மார்க்கத்தில் பேர் வைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா அரபியில அந்த குர்ஆன் இறங்குனது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அரபி தான் தெரியும். இப்ப தர்காங்கிற என்ன பாஷை? அது அரபு மொழியில் இருக்கா? தர்கான்னு ஒரு சொல்லு இருக்கா? அது பார்சி பாஷை. ஷியாக்கள் வாழ்றான் பாருங்க, ஈரானு, அவன் பாஷை. அவன் பாஷையில தான் தர்காண்டா செத்து போனவனுக்கு கெட்ட கோயில் அர்த்தம். அப்ப செத்து போன ஆளுகளுக்கு கட்டுற கோயில தர்காண்டு வச்சிருக்கிறான அந்த சொல்லே உனக்கு காட்டுகிறது இது இறக்குமதி, இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, எங்க இருந்த வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு விஷயம், இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்று விளங்க வேண்டாமா? எந்த ஒரு சமாதியா இருந்தாலும் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு வா. மருமகனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய தடுக்கப்பட்ட ஒரு காரியம் மார்க்கம்ங்கிற பெயர்லால் இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து வருது. விவகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான். எதுல விவகாரம்? லா இலாஹ இல்லல்லாஹ் விவகாரம் இருக்குது. அடுத்து என்ன? இப்ப தர்காக்காரர்கள் எதிர்க்கிற மாதிரி மதுஹபுவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க நம்ம எதிர்ப்பாங்க. தர்காக்காரங்க எதிர்க்கிற மாதிரி நாங்க ஷாபி மதுஹபு, நாங்க ஹனபி மதுஹபு, நாங்க மாலிகி மதுஹபு, நாங்க ஹம்பலி மதுஹபு, 4 மதுஹபுல ஒண்ணுல இருந்து ஆவணும். சில பள்ளிவாசல்ல போர்டை போட்டிருக்காங்க, ராஜபாளையத்தில் கிடையாது, வேற ஊர் பள்ளிவாசல்ல இருக்கிறது. அதிகமான ஒரு பள்ளிவாசல்ல போர்டு போட்டிருக்காங்க, என்ன 4 மதுஹபை சேராத யாரும் இந்த பள்ளியில் வந்து தொழு அனுமதி இல்லை. பல ஊர்களில் போர்டு போட்டாங்க. அதுலயும் சில ஊர்களில் இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சமா போய்விட்டது, மக்களுடைய எதிர்ப்பு வந்த பிறகு குறைந்து விட்டது. ஆனா இருக்கிறது, பல ஊர்களில் இருக்கிறது.
அப்ப இந்த 4 மதுஹப் என்பதுதான் இஸ்லாம் என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். நம்ம அதை எதிர்க்கிறோம். எதுக்காக எதிர்க்கிறோம்? இந்த ஹனபி இமாமுக்கு நமக்கு பஞ்சாயத்தா? ஷாஃபி இமாமுக்கு நமக்கு ஏதாவது சண்டையா? கொடுக்கல் வாங்கலா? அவர்கிட்ட கடன் வாங்கி நம்ம ஏமாத்திட்டோமா? நம்மள்ட்ட கடன் வாங்கி அவரை ஏமாத்திட்டா? அவருக்கு நமக்கு என்ன இருக்குன்னு? இந்த ஷாஃபி இமாம்னு சொல்லக்கூடிய நமக்கு ஏதாவது விவகாரம் இருக்கா? ஹனபி இமாம்ங்கிறவருக்கு நமக்கு அவர் இமாமா இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன பஞ்சாயத்து? ஒண்ணும் கிடையாது. நம்ம அதை எதிர்க்கிறோம். இந்த மதுஹப்லாம் இல்லைன்னு சொல்றோம். ஏன் இல்லைங்கிறோம்? அதுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் காரணம். மதுஹப் வேணாங்கிறமே எல்லாமே லா இலாஹ அடக்கம்ங்க. தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய எல்லா கொள்கைகளையுமே நீங்க முழுசா குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி பண்ற அறிவு இல்லாவிட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள உரசி பார்த்தாலேயே இது சரி தப்பு நினைக்கலாம். சில வணக்கங்கள் சட்டதிட்டங்களுக்கு வேண்டுமானால் நிறைய ஹதீஸ் ஆதாரங்களை தேட வேண்டியிருக்கும். கொள்கையை வழங்குவதற்கு ஒன்றும் தேவையே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், முகமது ரசூலுல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டையும் வச்சு இந்த மதுஹப் சரியா? மதுஹபை நம்புவது லா இலாஹ இல்லல்லாஹுக்கு உகந்ததா? மதுஹபை ஏற்றுக்கொள்வது முகமது ரசூலுல்லாஹுக்கு உகந்ததா? இல்ல. எப்படி இல்லங்கிறோம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அர்த்தம். இரண்டாவது பார்ட் என்ன சொல்லுது? முகமது ரசூலுல்லாஹ். முகமது அல்லாஹ்வுடைய தூதர். முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எதுக்கு தூதர்? அவன் நமக்கு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நம்மள்ட்ட தனித்தே சொல்ல மாட்டான். அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல நினைக்கிறான்னு வைங்க, நம்ம கண்ணோடு வந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லது மேடை போட்டு வந்து இத்தனை வந்து அல்லாஹ் பேசுகிறான் எல்லாரும் வாங்க என்று கூப்பிட்டு உங்களுக்கு அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் மனிதர்களிலிருந்து ஒருவரை தேர்வு செய்வான். அவருக்கு ஒரு லிமிட்டை போட்டு இந்த மக்களுக்கு நீ போய் சொல்லு, இவ்வளவு காலத்துக்கு சொல்லு என்று அல்லாஹ் அனுப்புவான். அதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பும் பொழுது உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லு, உன்னுடைய மரணத்திற்கு பிறகு இனிமே தூதரே கிடையாது, நீ தான் கடைசி தூதரே என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான். அதான் முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியா தான் வரும். வேற யார் வழியாகவும் எந்த வழியும் வரவே வராது. ரூட்டே கிடையாது. ஒரு ராஜபாளையத்திலிருந்து மதுரைக்கு போற 10 ரூட் இருக்கும்ல, அப்படி இருக்குமா இஸ்லாத்துக்கு? அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ரூட் வர்றா, ஒரு செய்தி வர்றா, அந்த ஒரே ரூட்டு தான். என்ன ரூட் அது? முகமது ரசூலுல்லாஹ் ரூட் வழியாகத்தான் அல்லாஹ் என்ன சொன்னாலும் சொல்லுவானே தவிர உன்னிடமோ என்னிடமோ எவனிடமோ யாரிடமும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவன் தான் எஜமான் என்று ஆகிவிட்டது. எஜமான் சொல்வதற்கு கேட்டு நம்ம கட்டுப்படணும் என்பது அதில் அடங்கி இருக்கிறது. அவன் எப்படி சொல்லுவான்? யார் வழியா சொல்லுவான்? எந்த வழியா நமக்கு செய்திகளை தருவான் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் முகமது ரசூலுல்லாஹ் தான். வேற சமுதாயங்களுக்கு அந்தந்த ரசூல் இருப்பாங்க. மூசா நபி காலத்துக்கு மூசா ரசூலுல்லாஹ், ஈசா நபி காலத்துக்கு ஈசா ரசூலுல்லாஹ்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உம்மத்திற்கு அல்லாஹ் எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியாகத்தான் சொல்வான். வேற யார் வழியாகவும் சொல்ல மாட்டான் அடங்கியிருக்கா இல்லையா? வேற யார் வழியாகவும் சொல்வாங்க அவர் ஒரு ரசூல் ஆயிடுவாரு. இப்ப ஏன் வழியாகவும் அல்லாஹ் செய்தியை சொல்லுவான்னா அங்கிருந்து வாங்கி நான் உங்களுக்கு தந்தா நான் ரசூல் ஆயிருவேன்லங்க. இவர் வழியாகவும் அல்லாஹ் செய்தியை சொல்வான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இவர் ரசூல் வாங்கி தர்றான்னு அர்த்தம். ரசூல்ல வாங்கி தரணும். ரசூல் என்று சொன்னால் சொந்தமா கையில மடியில போட்டு தயாரிச்சு விடாமல் அங்கிருந்து மெசேஜை வாங்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இதான் ரசூல். இந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் தான் உண்டு ஏற்றுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கிட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றோம். முகமது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாத்துக்கு வருகிறோம். இப்ப நீங்க வாங்க ஷாஃபி மதுஹபுங்க. என்னடா ஷாஃபி மதுஹபு? நாங்க தொழுதாலும் ஷாஃபி இமாம் சொன்னபடி தொழுவோம், நாங்க நோன்பு வச்சாலும் ஷாஃபி இமாம் சொன்னபடி நோன்பு வைப்போம், நாங்க ஜக்காத்து கொடுத்தாலும் அவர் சொல்லி இருக்கணும், நாங்க ஹஜ்ஜிக்கு போறா இருந்தாலும் அவர் சொன்னதான் கேட்போம். எங்களுடைய எல்லா வணக்க கல்யாண கர்மாதி அத்தனையுமே யார் சொல்லியிருக்கணும்? இந்த ஷாஃபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க சொன்னாதான் கேட்போம். அப்படிதான் அர்த்தம்னு செஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறான். ஷாஃபி மதுஹபுக்கு அர்த்தமே அதுதான். ஹனபி மதுஹப்னா அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு, அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவர் சொன்னா நான் கேட்பேன், அவர் சொன்னா நான் கேட்பேன், பிரிஞ்சு நிக்கிறோம். ஷாஃபிங்கிறவர் சொல்றத ஷாஃபிங்கிறவன் கேட்கணும், ஹனபிங்கிறவர் சொன்னதை ஹனபிங்கிறவன் கேட்கணும், மாலிக்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்னதை மாலிக்கை பின்பற்றுவன் கேட்கணும், அகமது பின் ஹம்பல் இருந்தாரு அவர் சொன்னதை ஹம்பலி கேட்கணும் என்று பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் சிந்திங்க.
குர்ஆனை ஆராய்ச்சி உங்களுக்கு வேணாம், சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சிந்திங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? சாபி சொன்னதான் கேட்பேன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த சாபிங்கிற வழியா சொன்னானா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் ஹனபிங்கிறீங்களே அவர்கிட்ட சொன்னானா? அல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு சொன்னாரா? அதனங்க அர்த்தம். அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு சொன்னதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முகமது, அவர் ரசூலான்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ஏத்துக்கொண்டாதான் இஸ்லாத்தில் இருக்க முடியும். அப்படி ஏத்துக்கொண்ட பிறகு அது சும்மா வாய்க்கு பச்சும் பரக்கத்துக்கு இருக்கட்டும். முகமது ரசூல்லா பரக்கத்துக்கு என்னது போர்டு எழுதி போட்டுக்கிறதுக்கு, வாசல் நுழையும் போது அலங்கார எழுத்துக்களுக்கு வச்சுக்கிருவோம். எது கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது. அவர் சொல்ல நான் கேட்கணும், எனக்கு சாபி போதும், எனக்கு ஹனபி போதும். இது தப்புடா. லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னவனுடைய நடவடிக்கை இருக்க முடியாது. நீ நிஜமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தால், நீ நிஜமாக முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த முகமதை தானே பின்பற்ற வேண்டும். நீ முகமது மதஹபா தானே இருக்கணும். எல்லாரும் உன்னுடைய தொழுகை அந்த முகமது சொன்னபடி இருக்க வேண்டும், உன்னுடைய நோன்பு அந்த முகமது நபி சொன்னபடி இருக்க வேண்டும், உன்னுடைய ஜகாத் ஹஜ் எல்லாமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி இருக்க வேண்டும் என்று இருந்தால் நம்ம பிரிஞ்சு இருக்க மாட்டோம், சரியான மார்க்கத்தில் இருந்திருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையில் இருந்து விலகாமலும் இருந்திருப்போம். இப்ப இந்த மதுஹபை எதற்கு வழங்குதா உங்களுக்கு? மதுஹபை ஒருவன் எப்ப ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு அடிப்படையை தகர்த்து விட்டு ஏற்றுக்கொள்கிறான். என்ன அடிப்படை? அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லாமல் மனிதன் சொல்லுவான், மனிதன் வழியாக வரும், மனிதன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ் இதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். முதல் மனிதர் இருக்காரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார். அவர் அல்லாஹ் தன் கையினால படைச்சேங்கிறான். இப்லீஸை பார்த்து கேட்கும் பொழுது மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, அட இப்லீஸே, என்னுடைய 2 கையால் இவரை படைத்திருக்கிறேனே, இவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய்? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆகு என்று ஆக்கல. ஆகு என்றால் ஆகியிருப்பாரு. அல்லாஹ்வுடைய ஸ்டைலே என்ன? இதா அராத ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன், எதையாவது உருவாக்க நாடினால் ஆகும் ஆயிரும். அவ்வளவு அல்லாஹ்வுடைய வேலை. பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஆகும் ஆயிரும். அவன் கடவுள், இறைவன். ஆதம் எப்படி படைச்சேங்கிறான்? அவரை 2 கையால் உட்கார்ந்து படைச்சேங்கிறான். அதாவது 2 கையை பயன்படுத்தி படைச்சேன்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு தயாரிச்ச மாதிரி. எதுக்கு அது காட்டுறான்ல? முக்கியத்துவத்துக்காக வேண்டி. ஒரு ஆகுண்டா உண்டா இருப்பார் அவரு. சும்மா ஒரு மண்ணை கோச்சு வச்சு ஆதமா போனா எந்திரிச்சு நின்று இருப்பாரு. அப்படி எல்லாம் செய்யாம என்னுடைய 2 கையால் படைத்திருக்கிறேன்னு அவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய் அப்படின்னு இப்லீஸை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் விசேஷமா தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். படைச்சிட்டு அவருக்கு அறிவை, பிறவியிலே அறிவை எல்லாம் கொடுத்து, இப்லீஸ் பெரிய ஜீனியஸ், நம்மளெல்லாம் அவட ஜீனியஸ், அவனை இவருக்கு பணிய சொல்றான் அல்லாஹ், அவ்வளவு அறிவையும் கொடுத்து விட்டு. அப்ப அவர் அவர் சிறந்தவர்னு தெரிகிறது, மலக்குகளை எல்லாம் மிஞ்சுகிற அறிவு அவருக்கு இருப்பது தெரிகிறது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்ச பிறகு அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேறுங்க 2 பேரும். ஆதமையும் வெளியேற்றுகிறான், அவருடைய துணைவி ஹவ்வா அவர்களை வெளியேற்றுகிறான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்பினான்? வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் போது ஒன்னு சொல்லி அனுப்பணுமா இல்லையா? 2 பேரும் வெளியே போ, உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், உனக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், சிந்தித்து பார்த்து நல்லது கெட்டதை கண்டுபிடிச்சு நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு இருக்கிறது, ஒரு தப்பு வேற பண்ணிட்டாரு, அதுக்கு அல்ல ஒரு குட்டு வேற வச்சுட்டான், இனிமே ஒழுங்கா போய் சிந்திச்சு பார்த்து ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதமை அனுப்பும் போது சொல்றான், இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே நீ போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். நேர்வழி எங்க இருந்து வரும்? என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அந்த நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை என்று சொல்லி அனுப்புகிறான். மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை இதுதான். மனுஷ சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் பேச்சு, முதல் கட்டளை எது? என்னிடமிருந்து நேர்வழி வரும், நீனா கண்டுபிடிக்க முடியாது, உனக்கா வராது, உனக்கா விளங்காது. நேர்வழி என்ன என்பதை நான் சொல்லுவேன், அதன்படி நீ நடக்கணும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அனுப்புறான்.
இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் அவன் மூலமாக ஒரு தூதர் வழியாக செய்தியை சொல்லுவானே தவிர அவரவர் இஷ்டத்துக்கு சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கிறங்க, உங்க விருப்பம் நடந்துக்கிறங்க என்று விட மாட்டான். இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வியெல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்ப நீங்க மதுகபு இதுக்கு எதிராக உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மதுகபு அவர் ஏன் சாவிங்கிறவர் யாரு? அல்லாவா? அல்ல அல்லாவுடைய ரசூலா? அல்ல ரசூலுக்கு பின்னாடி குட்டி ரசூலா? அப்படியா இருந்தா கூட பெரிய ரசூல் சின்ன ரசூலுங்கிறான். என்ன கான்செப்ட்ல அவர் சொல்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னாடி வந்த ஆளுங்க இவங்களெல்லாம். இப்ப நம்ம காலத்துல எத்தனை ஆலிம்களை பாக்குறீங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் முந்தின காலத்து ஆலிம்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் காலத்துக்கு முந்தின ஆலிம்கள் உங்கள் மார்க்க அறிஞர்களா இருந்திருப்பார்கள். நல்லதையும் சொல்லியிருப்பாங்க, கெட்டதையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லி இருக்கிற எடுத்து வைங்க. குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க, குர்ஆன் ஆதாரம் இல்ல தூக்கி போட்டு போங்க, அவ்வளவுதானே. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம், குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா நீங்க ஏத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமா காட்டி சொன்னா நீங்க ஏத்துக்கணும். நாங்களா விட்டு அடிச்சா தூக்கி போட்டு போயிடணும். ஓஞ்சொல்ல நாயாண்ட கேட்கணும் என்ற முடிவுக்கு நீங்க வரணும். இப்படி நடந்தால் அது தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? நான் சாபினா ஜாபி தான், நான் அனுப்பினா அனுப்பிதான். இது எப்படி நீங்கள் இஸ்லாம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் தப்பான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக மாறுகிறீர்கள் கேட்கிறோம்ல, கோபம் வருது அவனுக்கு. சிந்திக்கிறதுக்கு மேல கோபப்படலாமா? இது கோபப்படுற விஷயமா? என்ன உன்னை அடிச்சமா பிடிச்சமா என்னப்பா பண்றோம்? நீ மறுமையில வெற்றி பெற மாட்டப்பா. இந்த வழியில போனால் உனக்கு மறுமையில் நரகம் தான் கிடைக்கும். அப்படி நாங்களா சொல்றோம்? அப்படி அல்லாஹ் சொல்லி தரலாம். யௌமு துகல்லபு உஜூஹும் பின்னார், நரகத்தில் அவர்களுடைய முகங்களை போட்டு புரட்டப்படும் பொழுது, நரகவாசிகளை நரகத்தில் போடுவான்ல, போட்டு புரட்டுவான்ல, புரட்டும் போது அவனுக்கு தெரியும் ஏன் புரட்டணும். அல்ல சும்மதிக்கு புரட்ட மாட்டான் யாரையுமே, ஆதாரத்தை காட்டி தானே புரட்டுவான். ஒரு ஆளை கூட நிப்பாட்டும் பொழுது, இந்தா உன் புத்தகத்தை படிச்சுப்பா, இந்தாடா எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், இந்தா கிராமன் காதிபன் எழுதுனதை பாரு, உன் கழுத்துல நான் மாட்டி வச்ச ரெக்கார்டை படி, உன் தோல் எலும்பு எல்லாம் சாட்சி அதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இக்ரே கிதாபக, உன் புஸ்தகத்தை நீனே வாசிச்சு பார், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு நீனே மார்க்க போடுங்க அப்படின்னு கையில வந்துருவான். பார்த்தாலும் நம்ம கோழி முட்டை தெரியுது, பேப்பரை பார்த்தா கோழி முட்டை பொருளுக்கு எல்லாமே இருக்கு, ராங்க இருக்கு. இவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும்ல. அப்ப இதனால நரகத்தில் போகக்கூடியவனுக்கு நம்மையே நரகத்துக்கு வந்தோன்னு பளிச்சுன்னு தெரியும். நல்லா விளங்கிருங்க. ஒருத்தர் நரகத்தில் எல்லாம் போறான்னு சொன்னா சும்மா கண்ணை கட்டி பண்ணி தள்ளிட மாட்டான். அவன் தப்பு அவனுக்கு சொல்லி காட்டி, அவனுக்கு புரிய வச்சு, அவனுக்கு ஆதாரத்தை எல்லாம் காட்டி, இன்னது இத்தனை தேர்தல் இந்த வினாடி இந்த செகண்ட்ல இன்னி செஞ்சிருக்கிறாய் என்று சொல்லி நரகத்தில் போட்டதுனால நரகவாசிக்கெல்லாம் தெரியும் நம்ம ஏன் வந்தோம். அதெல்லாம் சொல்லி காட்டுறான். நரகத்தில் போட்டவன்னு சொல்லுவாங்களாம், யாழைத்தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்க அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே. இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டோம். அலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. நரகத்தில் கடந்துட்டு சொல்லுவான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றதானே கேட்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க, அதை கேட்காம விட்டமே. ரசூல் சொன்னதானே கேட்க சொன்னாங்க, முகமது ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, அதை கேட்காம விட்டமே. வேற எது கேட்டோம்? இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்க. யா அல்லாஹ், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அஜப் சொன்னார், பெரியார் சொன்னார், மௌலானா சொன்னார், ஷேக் சொன்னார், அவர் சொன்னார், குர்ஆன் சொன்னார் என்று சொல்லி கேட்டோமே. அம்புட்டு பேரும் சேர்த்து எங்களை கவுத்தி விட்டாங்களே. புலம்புவானா? நீனு அதுல ஒரு ஆளை வரக்கூடாதுன்னு போய் எதிர்க்கிறோம்.
மதுஹபை ஏன் வேணாங்கிறோம்? மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்களே, உங்களை பிடிச்ச அல்லாஹ் நரகத்தில் இப்படித்தான் புரட்டுவான், இப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள். நரகத்தில் புரட்டும் என்ன செய்வீங்க? அல்லாஹ் நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத் கூட்டம் போட்டாங்க, கேட்காம போயிட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க, கேட்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கல. பெரியார் சொல்லுவீங்களா இல்லையா? அங்க சொல்லாம இங்கே திருத்திக்கிறீங்கப்பா, அதான பிரச்சனை. இது கேப்ப எங்களை சண்டைக்கு வர்றீங்க, இதை சொன்னா எதிர்க்கிறீங்க. மதுஹபை எதிர்த்து எங்களுக்கு என்ன லாபம்? அதையா சொல்லுங்க. இப்ப தர்காவுல வேணாங்கிறோம். தர்கா வேணான்னு சொல்லிட்டு அங்க உள்ள காணிக்கல இங்க உண்டியல் வச்சோமா? எங்களுக்கு என்ன அதனால? தர்கா வேணாண்டா எங்களுக்கு என்ன லாபம்? மதுஹப் வேணாண்ட எங்களுக்கு என்ன லாபம்? என்ன ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றாங்க? உள்ள அடி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, திட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, அடக்கம் செய்ய மாட்டோங்க அப்பவும் சொல்றாங்க, ஊர் நீக்கம் பண்றோம் அப்பவும் செய்யறாங்க. அடி போது எதுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதான் மேட்ரு. அப்ப மதுஹபை நம்ம எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அந்த மதுஹபு நம்பினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லேண்டாவுது. உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் ஆழமா பதியலேண்டாவுது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் மறுமையில் நரகத்துக்கு தான் போய் ஆக வேண்டும். அதனால வாங்குறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த மதுஹபும் இந்த தர்காக்களும் இருப்பதனால் இஸ்லாமிய வளர்ச்சியும் தடைபடுது. நிறைய பிரச்சனைக்கு தீர்வு அதானங்க. இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கிறோம், நீங்கள் நசுக்கிறார்கள், 3 இடஒதுக்கீடு 3 100 எடுத்துட்டு போ, எல்லாரும் முஸ்லீமா இருந்த 100 நமக்கு தானே, எதுக்கு 3 கேட்டு நிக்கிற? 3 கூட 7 கூட கேட்கிற காரணம் என்ன? நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? அது சிந்திக்கணுமா? ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? மற்ற மக்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால சிறுபான்மையா இருக்கிறீங்க. அவங்கள ஏற்றுக்கொண்டால் நீங்க தான் பெரும்பான்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை மற்றவங்க ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் இந்தியாவில் நீங்க சிறுபான்மை இருப்பீங்களா? அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? இந்த தர்கா தான் முக்கிய காரணம். பார்க்கிறோம், ஒரு கடவுளுங்கிறாங்க, அவங்க நிறைய கடவுள் வச்சிருக்காங்க. நம்ம பழனி ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் எல்லாம் ஒன்னதான் நினைக்கிறானே இல்லையா? நம்ம பழனி ஆண்டவர்னு சொன்னா இவங்க பாய் மாற நாகூர் ஆண்டவர்ங்கிறாங்க. இதை விட்டு நம்ம அதுக்கு ஏன் போகணும்? அதான் நினைக்கிறான். ஒரு கடவுள்ல ஒழுங்கா சொன்னா வந்திருப்பான். அங்க உள்ள எல்லாத்தையும் கொண்டு இங்க வச்சுட்டீங்க. அங்க உள்ள அனைத்து இஸ்லாத்தின் பேரை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கூடு இழுத்தா நீங்களும் கூடு, தேரை வந்து கூடு மாத்திக்கிட்டீங்க. அவன் தேர் இழுப்பான், நீங்க என்ன செய்றீங்க? வந்து கூடு, சந்தன கூடு. அவன் ஊர்வலமா சாமியை கொண்டு போனா நீங்க என்ன செய்றீங்க? நாங்க சாமியை தர்கா சமாதியை தோண்டியா கொண்டு போக முடியும். அவனா டூப்ளிகேட் மாதிரி ஒன்று செஞ்சு கொண்டு போயிடுறான். மூளை வந்து ஒருத்தர் வச்சிருப்பான். மூளை வந்து உள்ள இருக்கிறவர் டூப்ளிகேட் உற்சவத்துக்கு மட்டும் வருவார். உற்சவர்னா விழாக்களுக்கு மட்டும் வருவார். அப்ப ஒரு கடவுள் உள்ள வச்சுட்டு டூப்ளிகேட் ஒன்று வச்சா கொண்டு வந்துருவான். இந்த கபருக்கு டூப்ளிகேட் போட முடியுமா? அதுக்கு என்ன பண்றாங்க? கூடத்தை வச்சுட்டு பூசுற சந்தனத்தை கொண்டு போறோம். அவங்க உற்சவரை கொன்ற மாதிரி நாங்க என்ன போறோம்? சந்தன கூடத்தை வச்சு ஊர்வலமா கொண்டு போய் அப்புறமே பூச போறோங்கிற. அதை பார்க்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத பார்த்தாருன்னா 2 மார்க்கத்துக்கு வித்தியாசங்கள் விளங்குவாரா? ஒன்னத்தனை இதுல இதை விட்டு அதுக்கு நம்ம போகணும். இதை விட என்ன வகையில சிறப்பா இருக்குது? இதை விட எந்த வகையில் அது நம்ம போறனால நன்மை இருக்குது? ஒரு இடத்துல விட்டுட்டு எலிக்கு பயந்து புடிக்க போன கதையா தானே இருக்குன்னு நினைப்பானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனாலதான் இப்படி கேட்கறாங்க. நாங்களே பல இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சியில் அந்த மக்கள் கேட்கும்போது இப்படி கேட்கறாங்க, நாங்கெல்லாம் நிக்க வச்சு வணங்க, படுக்க வச்சு வணங்குறீங்கிறாங்க. அப்படி கேட்கறாங்க. நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க. என்ன டிஃபரெண்ட் இருக்கு? எல்லாம் பல கடவுள் தான். முஸ்லீமும் பல கடவுள் தான் வணங்குறீங்க, நாங்களும் பல கடவுள் தான் வணங்குறோம். வணங்குற விதத்துல வித்தியாசம். அப்ப நாங்க ஒரு டைப்பா வணங்குறோம். எங்களுக்கு வந்து தேங்காய் பழம்னா உங்களுக்கு சக்கரை ஊதுபத்தி எல்லாம் ஒண்ணுதானே கேட்கறானே இல்லையா? நாங்க ஒரு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணா நீங்க ஒரு பொருளை வச்சு சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்றீங்க. எல்லாம் எங்களை மாதிரி தானே இருக்கு, சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லித்தானங்க இஸ்லாம் வளராம இருக்குது. நீங்க தர்காலாம் இடிச்சு நொறுக்கிட்டு ஒரு அல்லாஹ்வை வணங்கோன்னு இருந்து பாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லா மக்கள் யோசிப்பான், நல்லா இருக்கு இது, அவனா உண்டாக்கிட்டு அவனா வணங்காம அவனை படைச்ச இறைவனை வணங்குறானே, இது நல்ல மார்க்க நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைத்தால் இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் வரமாட்டாங்க. வந்தால் நீ சிறுபான்மைங்கிற பஞ்சாயத்து இருக்குமா? இது தடையா நிக்கிது. அவன் பாக்குறான், 2 ஒண்ணுடா போய் சேர்ந்துடாத, இதை விட்டு அங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லடான்றான். ஏன்? நம்ம அப்படி இருக்கிறோம். லாயிலா எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சு போட்டு நம்ம அப்பம் பாட்டன் சொன்ன தவறான வழியில் இருக்கிற காரணத்தினால் இது வளர்ச்சி தடைபடுது. இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி மதுஹப் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தில் சகோதரத்துவம் தீண்டாம கிடையாது, நாங்களாம் ஒண்ணு மேடை போட்டு பேசுறோமா? குறவளை புடிய பிடிக்கலாம். என்ன இல்ல ஒண்ணு, உங்கள சாபி இருக்குது, உங்கள ஹனபி இருக்குது, இவருக்கு ஹலாலுங்கிறீங்க, அவருக்கு ஹராம்ங்கிறீங்க. அப்படி கேட்கறாங்க, நுணுக்கமா கேட்கறான். நம்ம அப்படி வச்சிருக்கோமா சட்டம்?
சாபிக்கு ஒன்று கூடுமா, அதே இது ஹனபி கூடாதான். ஹனபிக்கு ஒன்று கூடு வரலாம், சாபிக்கு வரல இல்லையா. இப்படி சட்டங்கள்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்ச ஒண்ணு கேட்கறான். எங்கள்கிட்ட மாதிரி தான் ஒன்றை இருக்கு, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு வணக்கம், ஆளுக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்க பிரிஞ்சு இருக்கும்போது எங்கள்கிட்ட என்னப்பா வந்து கூப்பிடுறீங்க? நாங்க இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அந்த நாள்ல இருக்க இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அங்கே 4 வரணும், இங்குள்ள 4 வரணும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த மதுஹபுகளால் எவ்வளவு பெரிய இடையூறு, இதெல்லாம் வருத்தப்பட்டு தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு வர்றோம். எவ்வளவு பெரிய இடையூறா நிற்கிறார்கள் இவர்கள். தாங்களும் கெட்டு போவதை விட அடுத்தவர்கள் வருவதற்கு தடையா நிற்கிறார்களே. இந்த மதுஹபு தர்காக்கள் இருக்கிற காரணத்தினால தானே நம்ம தாவா பணி தடையாக நிற்கிறது, மக்கள் வருவது தடையாக நிற்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது குறுக்கே ஒரு பெரிய பாறாங்கல்லாக முட்டுக்கட்டையாக நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் விளக்குகிறோம். அப்ப இது எதிர்க்கிற காரணத்தை நீங்க விளங்கிக்கணும். அடுத்து என்ன, நம்மளே பல கூட்டத்தில் ஒண்ணு இந்த மதுஹபை சொன்னதுனால இன்னொன்னு அந்த சலபின்னு கூட்டம் காணுவோம். சலபியா ரொம்ப விரவிட்டு மைக்ரோவில் இருக்காங்க. அவங்க கொள்கை என்ன, அல்லாஹ் சொன்னாலும் கேட்பாங்களாம், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கேட்பாங்களாம், சலபிகள் சொன்னாலும் கேட்பாங்களாம். என்னடா சலபிகள் சொன்னா கேட்கறதுன்னு கேட்டா, சலபின்னா அதை சஹாபாக்கலாம், முன்னோர்களாம், அவங்களாம் நல்ல மக்களாம். இவன் மதுஹபு இமாம சொல்ற மாதிரி இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இமாம்களுக்கு முந்தின காலத்தில் இருந்தாங்கல்ல சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு சலபின்னு பேரை வச்சுக்கொண்டு அவங்க சொன்னதையும் கேட்கணும். சஹாபாக்கள் சொன்னதை கேட்கறது மார்க்கத்தின் கடமை, கண்டிப்பா செஞ்சு ஆகணும், அதை விட்டால் பெரிய குற்றம் அப்படின்னு ஒரு மூளை செலவை பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து வழிகேட்டு நரகத்திற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது இஸ்லாத்துல ஒரு அம்சமா இருந்தால் அப்ப ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட நிக்கிது, முன்னொன்னு சேர்த்த வேண்டியதானே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னேன், முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். அப்ப இந்த முகமது வழியாகத்தான் மார்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சஹாபிக்கு என்ன வேலை? சஹாபாக்கள் மதிக்கலாம், தியாகம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இப்ப நாங்களாம் நீ பிரச்சாரம் செய்கிறோம், பிரச்சாரம் செஞ்சதுனால எங்களை பின்பற்றலாமா? நீங்க பிரச்சாரம் செய்தால் சிறந்தவர்கள் சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல கூலியை கொடுக்கணும்னு சொல்லுங்க, அவங்களுடைய தவறுகளை மன்னிக்கணும்னு சொல்லுங்க. சஹாபாக்கள் என்பவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்று